நாராயணன் மோகினி அவதாரத்துல அசுரர்கள் எல்லாரையுமே கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சு அங்க அந்தகன் உள்ள நுழையறதையும் பார்வதி கூட வரதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத பார்க்கலாம். கோபத்தோட குகைக்குள்ள போற அந்தகனுக்கு முன்னாடி குரு உஷானா தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன நிலையில உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறத அவனால உணர முடியுது. குருதேவா எந்திரிங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் தான் மாயையில உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அதனால அவர் சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. பாக்குற காட்சி எவ்வளவு அற்புதமா இருக்கு. அசுரர்கள் எல்லாரும் அமிர்தத்தை அருந்துறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காட்சிக்காக எத்தனை பிறகு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு நடக்கிறது எதுவும் தெரியாம அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே கோவப்பட்டு இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியே வர அந்தகன் நேரா நாராயணன் இருக்க இடத்துக்கே போறான். அவனை நில்லுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க பார்வதி. என்ன நம்பு அந்தகா, நான் அந்த பிரச்சனைக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்களும் தேவர்கள்ல ஒருத்தர் தானே, நீங்க எனக்கு கொடுத்த வரமே கூட சூழ்ச்சிதான் அப்படின்னு அவங்களையும் மாமா சொல்ல, பார்வதி நீ மேல கோவப்பட எனக்கு தெரியும்பா, நான் என்ன நம்பு, நான் உன் பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் அவன் அவங்கள விட்டு விலகி நின்று நீங்க என்னைக்குமே அசுரர்களுக்கு உதவி பண்ணதுக்கு முயற்சி பண்ணதே கிடையாது, இனிமே செய்யவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன், இந்த இடத்த விட்டு முதல்ல போயிருங்க அப்படிங்க அந்த அம்மா ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு அழுகுறாங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கிருந்து கிளம்ப பார்வதி அதிர்ச்சியோடும் கண்ணீரோடையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அடுத்த காட்சியில பார்வதி சிவன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. நடக்கிறது எதுவுமே நியாயமா எனக்கு தெரியல. இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒருத்தர் கொடுத்த வரத்தை இன்னொருத்தர் மதிச்சிருக்கோம். ஆனா நான் கொடுத்த வரத்தை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. பிரம்மரோ நாராயணரோ கொடுத்த வரத்தை நாம யாருமே அடுத்தது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லவும், நீ கொடுத்த வரத்தை காப்பாத்துறதுக்காக தான் நாராயணன் மோகினி அவதாரமே எடுத்திருக்காரு அப்படிங்க பார்வதி அதிர்ச்சியோட பேசாம இருக்காங்க. அவர் சொல்றாரு, நீ கொடுத்த வரத்தை நீ மறந்துட்டியா அப்படின்னு அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. உன்னோட இனத்துக்கு அமிர்தம் கிடைக்கும், இதுதான் என்னோட ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க சொன்னதை காமிக்கிறாங்க. உடனே பார்வதி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா அப்படின்னு அவங்க சொல்லும் போதே, ஆமா பார்வதி, அந்தகன் அவனோட தீய எண்ணங்களாலதான் அசுரனா உருவாயிட்டு இருக்கான். சிவனோட அம்சமா இருக்கனால அவன் தேவனாவும் ஆகிறான். நீ கொடுத்த வரத்தின்படி அமிர்தத்தை பிறந்த வேண்டியவங்க தேவர்கள் தான். உன் வரத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவர் இப்போ மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு தெளிவா சொல்றாரு. நீங்க சொல்றது நியாயமா கூட இருந்தாலும் என்னோட வரத்துக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னா கூட அந்தகனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவனோட தாயே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டதா அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த சதி அவனை என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் பிரிச்சிரும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆனா சிவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அந்தகன் உன்னோட அன்பை தான் ஆயுதமாக்கி அமிர்தத்தை அவனுக்குரியதா மாத்திக்கிட்டான். அது அவனோட தவறு தானே. மகா காளியாவே கூட நீ இந்த வரத்தை கொடுத்திருந்தேனாலும் இந்த அமிர்தத்தை பெறக்கூடிய பிராப்தம் உடையவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும், அது அந்தகனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில மோகினியை காமிக்கிறாங்க. அவங்க அமிர்த குடத்தை எடுப்பிட வச்சுக்கிட்டு தேவர்கள் இருக்க இடத்துக்கே வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து வணங்குற தேவர்கள் ரொம்ப நன்றி, இனிமே அமிர்தத்தை அருந்தலாமா அப்படின்னு கேட்டதும் அவங்களும் சரிங்க எல்லாரும் அமிர்தத்தை அருந்தலாமாங்க அப்படின்னு மற்ற தேவர்களையும் தேவேந்திரன் கூப்பிடுறான். எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. அந்த காட்சி எல்லாத்தையும் குரு உஷானா ஒருத்தனை போய் தேவர்கள் கண்காணிச்சுட்டு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு இல்லையா, அவன் மறைவா நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதை போய் உடனடியாக குருநாதர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு கிளம்புறவன் மனசு மாறி, வேண்டாம் இதை நான் போய் சொல்ல போனேன்னா அதுக்குள்ள இவங்க எல்லாருமே அமிர்தத்தை அருந்திடுவாங்க, அதுக்கப்புறம் அவர் எதுவும் ஆக போறது கிடையாது, இதனால எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு அமிர்தத்தை சாப்பிடணும் அவ்வளவுதான், இது தேவர்கள் சாப்பிட்டா என்ன அசுரர்கள் சாப்பிட்டா என்ன, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறான். அதோட தேவர்கள் வரிசையிலையும் போய் நிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.